அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினத்திற்கு உண்டான சிறப்புகளை பார்ப்போம். நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், செவ்வாய்க்கிழமை, சஷ்டி நட்சத்திரம், வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள். 4 சிறப்புகள் கொண்டு அற்புதமாக அமைந்திருக்கு நாளைய தினம். தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே நாம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முருகப்பெருமானினுடைய நட்சத்திரத்தோடு இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியை வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைகாசி விசாகம் இந்த நட்சத்திரம் பல கோவில்களில் பிரம்மோற்சவங்களாக இந்த பௌர்ணமியை கொண்டாடுவாங்க. அந்த பௌர்ணமியிலிருந்து அதாவது முன்பாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே கொடி ஏற்றத்துடன் கோலாகலமாக பிரம்மோற்சவங்கள் ஆரம்பமாகும். உங்களுடைய ஊரில் இருக்கின்ற கோவில்களில், அதாவது முருகப்பெருமான் கோவில்களில் இந்த மாதிரி கொடியேற்றத்துடன் விழாக்கள் கோலாகலமாக நடைபெறுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஊரில் நடைபெறுது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்குது. அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது நிறைய பேருக்கு அது சௌகரியமாக இருக்கும். அதனால் மறக்காமல் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ திருத்தணி, சுவாமிமலை, இந்த மாதிரி 6 படை வீடுகளில் இந்த மாதிரி வைகாசி விசாகம் கோலாகலமாக நடைபெறும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடைபெறுதா அப்படின்றத சொல்லுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையும், திதிகளில் சஷ்டி திதியும், நட்சத்திரங்களில் நமக்கு தெரிஞ்சது கிருத்திகை தான். ஆனால் விசாக நட்சத்திரம் தான் முருகப்பெருமானினுடைய ஜன்ம நட்சத்திரம். அதனால் இந்த நட்சத்திரங்களில் இந்த 2 நட்சத்திரமே முருகப்பெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு முடிந்து விட்டாலும் நமக்கு சூரிய உதயம்தான் கணக்கு. அப்படின்னும்போது கிட்டத்தட்ட காலையிலேயே நமக்கு சூரிய உதயம் ஆகிவிடுகின்றது. அதனால் சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது. நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா நாளைய தினம் விஷ்ணு பகவானுக்கும் உண்டான ஒரு மகத்தான சிறப்பான அற்புதமான நாள். அதை பற்றி தனியாக நாம் பார்க்கலாம். நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இந்த வைகாசி மாதம் முழுவதும் முருகப்பெருமானினுடைய சக்தி இயற்கையில் அதிகமாக இருக்கும். நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டோத்திரங்கள், அதாவது முருகப்பெருமானினுடைய அஷ்டோத்திரம் படிக்கலாம், வேல் மாறல் படிக்கலாம், வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம், முருகப்பெருமானுக்கு அலரி மலர் கொண்டு மாலைகளை கட்டி அவருக்கு மாலையாக தொடுத்து நாம் மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானினுடைய கோவில்களுக்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இத்தனையும் செய்யலாம், அல்லது ஏதாவது ஒன்றாவது செய்யலாம். நாளைய தினம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்வது சிறப்பு. ஒரு 6 தீபங்களை ஏற்றுங்க. அது மாவிளக்கு தீபமாக இருப்பது சிறந்தது. கோவிலில் ஏற்றலாமா, வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏற்றுங்க, அல்லது 2 இடத்திலேயும் ஏற்றினால் சிறப்பு. வேல் இருந்தால் வேலுக்கு பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் செய்யுங்க. இந்த பஞ்சாமிர்தம் சொல்லும்போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. அது என்ன பஞ்சாமிர்தம் அப்படின்னு? 5 அமிர்தங்கள் சேர்ந்தது தான் பஞ்ச அமிர்தங்கள். இதுதான் பஞ்சாமிர்தம் அப்படின்னு மருவி வந்தது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே பாலின் அடிப்படை, சிலது மட்டும் பால், தயிர், நெய், இந்த 3ம் பாலின் அடிப்படையில், அதாவது கோமாதாவிலிருந்து வந்தது. அடுத்து சர்க்கரை, தேன், இந்த 5ஐயும் கலந்து நாம் அபிஷேகம் செய்யலாம். தனித்தனியாகவும் அபிஷேகம் செய்யலாம். இதற்குத்தான் பஞ்சாமிர்தம் அப்படின்னு பேர். பழங்களால் அபிஷேகம் செய்யலாம். அப்படின்னா பழங்களை கட் பண்ணிவிட்டு அதில் தேன் விட்டு அபிஷேகம் செய்யுங்க. அப்போது அந்த தேன் அபிஷேகம் தான் இதில் அப்படியே சேர்ந்து போகுது. அப்போ பஞ்சாமிர்த அபிஷேகம். இந்த அபிஷேகங்கள் நிறைய பொருட்கள் இருந்தாலும் இந்த 5 பொருள் தான் பேசிக். இதுதான் சிறப்பானது. அதற்கு பிற்பாடு நாம் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். வேல் இருந்தாலோ முருக
முருகப்பெருமானின் விக்கிரகம் இருந்தாலோ, இன்றைய காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் வேலும் இருக்குது, முருகப்பெருமானின் விக்கிரகமும் இருக்குது. 2 பேருக்கும் வேல் முருகர் 2 பேருக்குமே நீங்கள் இந்த பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் செய்து சுத்தோதகத்தினால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க. முருகப்பெருமானினுடைய படம் இருந்தாலும் சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலர்களை கட்டி முருகப்பெருமானுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது மனதில் உள்ள கோரிக்கைகள் நிறைவேறும். சொந்த வீடு கட்டுகின்ற யோகம் ஏற்படும். உடலில் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் முருகப்பெருமான் செவிசாய்த்து அதை சரி செய்வார் அப்படின்னா, ஒரே ஒரு நாளில் நாம் செய்கின்ற பூஜையால் எந்த விதமான மாற்றமும் நமக்கு நடக்காது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அடி மேலே அடி வச்சாதான் அம்மியும் நகரும். தொடர்ந்து நாம் செய்யணும். நாம் அதாவது எவ்வளவு பெரிய கர்மாவை தலையில் சுமந்து கொண்டு இந்த ஜென்மா எடுத்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி நாம் உணரலாம் அப்படின்னா, நாம் படுகின்ற கஷ்டங்கள் மூலம் உணரலாம். நான் அப்போ இவ்வளவு ஒரு மூட்டையை நான் முன் ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்திற்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத நாம் படுகின்ற கஷ்டங்கள் மூலமாகத்தான் நம்மால் உணர முடியுமே தவிர, நம்ம எவ்வளவு கொண்டு வந்தோம் அப்படின்றத நாம் பிரத்யக்ஷமாக பார்க்க முடியாது. இந்த ஒரு ஜென்மாவோடு அந்த கர்மா முடிந்து விடுமா அப்படின்னு கேட்டால், சிலருக்கு முடியலாம், பலருக்கு முடியாமல் போகலாம், முடியவும் முடியாது. இது தொடர்கதையாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதுதான் ஒரு ரகசியம். இந்த பூலோகத்தில், இந்த பல லோகங்களில் இதுதான் ஒரு ரகசியமாக இருக்கலாம். ஏன்னா நாம் இந்த ஜென்மாவோடு நம்முடைய பிறவி அப்படின்றது முடிய போவது கிடையாது. அடுத்தடுத்த ஜென்மாக்கள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நாம் நம்முடைய கர்மா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டே போகுமே தவிர, அப்போ எப்பொழுது நம்முடைய கர்மா முடியும் அப்படின்னா, நமக்கு தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு ஏற்பட்டு நாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் போது நம்முடைய கர்மா ஒருவேளை இந்த பிறவியோடே நமக்கு முடிந்து விடலாம். அதற்கு பிற்பாடு நாம் கர்மாவை அனுபவிப்பதற்கு ஜென்மா எடுக்காமல் இறைவனிடத்தில் சேர்ந்து விடலாம். ஏன்னா அவர் தான் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா. அப்போ நமக்கு கர்மா இல்லைன்னா நாம் அவரோட சேர்ந்து விடலாம். அப்போ இதெல்லாம் எப்படி போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல நாட்களில் நாம் செய்கின்ற அதிகப்படியான பூஜைகளின் மூலம் சீக்கிரமாக கர்மா குறையும். இதுதான் இதில் இருக்கின்ற தாத்பரியம். அப்போ நாளைய தினம் ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாளில் இந்த ஒரு சின்ன பூஜையை நாம் செய்து கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும். அப்பொழுது நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்லேயும் முருகர் இருக்கலாம், ஆனால் கோவிலுக்கு போனால் அவரை தேடிக்கொண்டு நாம் போய் வழிபாடு செய்தோம் இல்லையா, அதனால் அதற்கு உண்டான பலனும் நமக்கு தனியாக இருக்கும். அதனால் முடிந்தவர்கள் நாளைய தினம் இப்படி செய்யுங்க. மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.